அன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச்சே நீங்க இபியும் டிஓபியும் பேசி ட்ரெண்டாக்கி விட்டீங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்ப இறைவணக்கம் பாட சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்க நிக்கிறவங்க முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்ல, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்திருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால்தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி இப்போ கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்துல 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்பதான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்கு நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்க எல்லாரும். உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டேன். இத பார்க்கும் போது இங்க வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்த ஒரு யூடியூப்கார் சொல்றார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தா படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனா படத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடிவக்கரசியம்மா இதுல நல்லா பண்ணிருக்காங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். ஏதோ மரணக்குள்ள எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சானா, இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலயாவது தினத்தந்தியில ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படிச்சா, ஆஹா அப்ப வடிவக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு. ஆனா நீங்க எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்க சொல்றீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்ல எல்லாம் வடிவக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்க எல்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்க டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதுல கான்சிட்டியில் நடிச்ச யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆர்ல செட்டு போட்டு அங்க பாட்டு பாடின்னு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்கறேன், நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா வீட்லயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்றதுன்னு நல்லா கத்துக்கிறேன். இதெல்லாம் பாக்குறேன். அதான் நான் கேக்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிட்டு, அம்மா நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட் கண்ணு, ஆனா ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்க இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க,
அதனால உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை கொடு. இந்த ஈபியை கேட்டா அம்மா மாசம் மாசம் வடிவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படிதான் பண்ணாரு. விசு சார், வி சேகர் சார் எல்லாம் எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தாரு, அம்மா நீங்க நல்லா நடிக்கலாம், சரிப்பா எனக்கு வேலை கொடுங்கயா, கொடுத்தாதானே நான் ஃபர்தரா நடிக்கிறது. இப்போ ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃபாவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தாருல பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்க எல்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நாள் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலியமா எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கி தரேன் எனக்கு, புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவேன் நானு, புரியாதுல்ல? அதனால வேலை வாங்கி தரேன். ஹரிஷ் சார் கிட்ட இப்ப வருவார். உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே, ஆனா அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரி எல்லாம் சிலது பேசுறாரு, எனக்கு கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பா நான் எடுக்கிற படத்துல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா போவேன். அது எப்படிங்க, அவரோட டீம்ல பாட்டு எழுதுறவர் இருப்பாரு, மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பாரு. ஆனா நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாத கேட்கறேன் இல்ல? அப்ப நான் வேலை செய்யலையா? அப்ப நல்லா செய்யலையா? சும்மா சொல்றீங்களா? என்ன கூப்பிட்டு உட்காந்துச்சு, சரி இந்த வயசான காலத்துல இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றீங்களா? நான் நல்லா நினைச்சேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்க போற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்க குழந்தைங்களோடவே இருந்தேன் அப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன், நான் ப்ராம்ப்டிங் வாங்காம நடிப்பேன்ல. ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, அந்த ஈபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்சஸ் மீட்ல வந்து பேசினாவோ இல்ல பிரஸ் மீட்ல பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்க எல்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போற இடத்துல எல்லாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்கிறாராம் பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்கிறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்கறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தா சொல்லுங்க. கமல் சார், சார் நீங்க என்ன பூஜை போட்டு இருக்கீங்களா லைனா, அதுல வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்க. எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜன்மம் குடிச்சது பத்தாதுன்னு வேலையும் கேட்கறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பத்தி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்கதான் போறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமா முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்னதான் சொல்றாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்க தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. கண்டிப்பா இதை தொடர்ந்து அடுத்து நிறைய நல்ல படங்கள் லைன் அப்ல